பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தத்தோடு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். யாரை பார்த்தாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் நான் டெய்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள அன்பு இருக்கிறதா என்று கவனித்து பார்த்தா நிறைய வம்பு தான் இருக்கு. அன்பை பார்க்க முடியல. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லியும் ஆண்டவரை தேடுகிறேன்னு சொல்லியும் அவர்களுக்குள்ள அன்பு இல்லாமல் இருக்கிறத பார்த்து ரொம்ப நான் வருத்தப்படுறேங்க. ரொம்ப வருத்தப்படுறேன். தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறான், கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட பேச மாட்டேங்கிறான். ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செஞ்ச பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறான். பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்க, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, பொறாமை உள்ளவர்களாக இருக்காங்க, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வழியில் நடக்காமல் தாறுமாறாக ஜீவித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார். இதை நான் வருத்தத்தோடு சொல்றேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். யோசித்து பாருங்க, அன்பு சகல பாவங்களையும் மூடும். இந்த அன்புக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் சொல்றேனே. இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வளரும் பொழுது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 மிட்டாய் கொடுத்துட்டாங்க, எனக்கு 1 மிட்டாய் தான் தந்தாங்க, சண்டை வரும். ஏய் எனக்கு அதை கொடு. அண்ணன் தம்பி சின்ன பிள்ளையில சண்டை போடுவோம். மிட்டாய்க்கு சண்டை போடுவோம், படுக்கிற பாய்க்கு சண்டை போடுவோம், இது ஏன் சைக்கிள்னு சண்டை போடுவோம். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் சண்டை போடுவோம். ஆனால் அடுத்த நாள் மறந்துடுவோம் தெரியுமா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள என் சட்டையை தூக்கி போட்டுட்டான், சண்டை வரும், கோவம் வரும், அடிப்போம், டம்முன்னு அடிப்போம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள பாருங்க எவ்வளவோ சண்டை போடுவோம், அடித்து பிறண்டுருவோம். ஆனால் 2 நாளில் மறந்துடுவோமே, திரும்ப கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடப்போம், எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சின்னு. ஏன்? அதான் அன்பு, அதான் அன்பு. ஆனால் அதே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் தனித்தனி குடும்பம் ஆயிட்டாங்கன்னு பாருங்க, திரும்ப சண்டை வரும். எனக்கு அந்த வீடு வேணும், எனக்கு இந்த இடம் வேணும். இப்போ சண்டை போட்ட பிறகு பேச மாட்டாங்க. ஏன்? அன்பு தணிந்து போகிறது, அன்பு தணிந்து போகிறது, அன்பு இல்லாமல் போகிறது, அந்த அன்பு திசை மாறிடுது. ஏன்? மனைவி பிள்ளை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை நான் தேவ அன்பா பார்க்கலங்க, மாம்சத்துக்குரிய அன்பா பார்க்கிறேன். மாம்சத்துக்குரிய அன்பு மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா தேவ அன்பு மாறாது. வேதவசனம் சொல்லுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குன்னா அந்த அன்பு என்னைக்கும் மாறாது. வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போகும், ஆனா அன்பு ஒரு காலமும் ஒழியாது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அன்பு இருக்கான்னா நிறைய பேர் சொல்லுவான், எனக்குள்ள அன்பு இருக்கு. அது சுயநலமான அன்பு. எனக்கு உதவி செஞ்சா அவர் எனக்கு உதவி செஞ்சாருன்னு அவருக்கு நான் உதவி செய்கிறேன். எனக்கு உதவி செய்யலைன்னா நான் அவன்கிட்ட எத்தனையோ திருப்பு கஷ்டத்தில் போய் நின்றுருக்கேன், எனக்கு அவன் உதவியே செய்யலை, நான் இதுக்கு அவனுக்கு உதவி செய்யணும். இது சுயநலமான அன்பு. அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு நமக்குள்ள காணப்படுகிற அன்பு தேவனுடைய அன்பா, சுயநலமான அன்பா, மாம்சத்துக்குரிய அன்பான்னு கவனிச்சு பாருங்க. 99% மக்களிடத்துல மாம்சத்துக்குரிய அன்பு சுயநல அன்பு தான் இருக்கு, தேவ அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனா உங்களுக்கு புத்தி சொல்றேன், அன்புள்ளவர்களா இருங்க, தேவ அன்புள்ளவர்களா இருங்க, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருங்க, மனதார நேசிக்கிறவர்களா இருங்க. அப்பொழுது நீங்களும் அன்பு செலுத்தப்படுவீர்கள். அன்பு திரளான பாவங்களை மூடுங்க. ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா என்ன பாவம் செஞ்சு என்ன குற்றம் செய்திருந்தாலும் உங்களால மன்னிக்க முடியும். யோசேப்பை கவனித்து பாருங்க. அண்ணன்மார் அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, யோசேப்பு பழி வாங்கினாரா? அடிமையா வித்து போட்டாங்க, யோசேப்பு பழி வாங்கினாரா? இல்லை. கர்த்தர் சொன்ன தரிசனம் எப்படி நிறைவேறுகிறதுங்கிற பார்க்கறதுக்கு அன்னைமார்களுக்கு சில டெஸ்ட் வச்சார். மற்றபடி அன்னைமார்களை பகைக்கல, பழி வாங்கல. யோசேப்பு நினைச்சா அத்தனை பேரையும் வெட்டி வீச முடியும். அன்பு செலுத்தினார். பிரியமானவர்களே, நீங்க ஏன் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு அன்பு செலுத்தக்கூடாது? மற்றவர்களுக்கு மன்னிக்க கூடாது, இரக்கம் பாராட்டக்கூடாது, அன்பு செலுத்துங்க. கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேவ அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாரும்.
அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொன்னபடி எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு மாறாத அன்பா, ஒழியாத அன்பா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.